வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பன் பட்டர் ஜாமோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துருக்கு, அதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டீலர் கிளிம்ஸ் வந்துருச்சு, அதுமாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தேன். வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபன் வந்துட்டு ஒரு தனி ஜானர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். காமெடின்றது நிறைய ஜானரில் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது எனக்கு தனியாக ஃபீல் ஆகும். அந்த தெலுங்கு மூவிஸ்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். எல்லாமே அந்த ரியாக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். தளபதி வேறு கால் பண்ணி என்னை சிரிக்க வச்சிட்டிங்க, தேட்டருக்கு வேறு போய் பார்க்கணும் போல இருக்கான்லாம் சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்டீலர் கிளிம்ஸ், பன் பட்டர் ஜாமோட ஸ்டீலர் கிளிம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ சொல்லியிருப்பேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபன் வீடியோஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஃபன் மூவிஸ் ஓகேவா, இந்த மாதிரி காமெடி பண்ணுற மூவிஸ்லாம் எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. பட் நிறைய பேர்த்துக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர்த்துக்கு பிடிக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரின்ஸ் மூவி கூட அப்படிதான். நான் அது மூவி வந்தப்பெல்லாம் பார்க்கல, ரொம்ப ரீசெண்டாக தான் பார்த்தேன். அந்த வீடியோலே, அந்த ஸ்டீலர் கிளிம்ஸ் வீடியோலே சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல, ரொம்ப ரிவ்யூஸ்லாம் ரொம்ப அடி வாங்குச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் ரீசெண்டாக பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான காமெடியாக இருக்கும். ரொம்ப லாஜிக்கல் எதுவுமே பார்க்காம சுத்தமாக லாஜிக்கே இல்லாத மாதிரியான காமெடி பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானர் தான் இந்த மூவியுமே, பன் பட்டர் ஜாமே. அந்த கிளிம்ஸ், ஸ்டீலர் கிளிம்ஸ் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். பட் அப்படி தான் இருக்க போது இந்த தோணுது. ஃபுல் மூவியுமே பார்க்கலாம், ட்ரெயிலில் பார்த்தா என்னன்னு தெரியும். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ணி என்னோட சேர்ந்து பாருங்கள். போகலாம். சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா, மீதியை டைவர்ஸ்க்கு செலவு பண்ணலாம். லவ் பண்ணும் பொழுது நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமா பெர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுட்டு தான் லவ் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழணும்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. ஜட்டியை கழட்டி ஹால்லே போட்டுறான். சாக்ஸே இல்ல, டாய்லெட் போனா ஃப்ளஷ் பண்றது இல்ல. ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட் இருக்கு, பிரைவேட்டா இருக்கும். அங்க லவர்ஸ் மட்டும் தான் போவாங்க. என் பையன் சந்துரு அழகா இருக்காரு. ஆமா, எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் பேசாதடி, அப்படிலாம் பேசாத. அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவன் மூஞ்சிய பார்த்தாலே அப்படியே அரையின் போல இருக்கு. நீ பண்ண இந்த பிஞ்ச தோசை மாதிரி இருக்கு அவன் மூஞ்சி. டிராமா தான் பண்ணணும், ஏமாத்தணும். அவங்க சாய்ஸ் தானே நம்ப வைக்கணும். அப்பதான் அது அரேஞ்ச்ட் மேரேஜாவும் இருக்கும், லவ் மேரேஜாவும் இருக்கும். எப்படி? 2 mothers 1 mission. ஓகே, ஆனா இவங்கள லவ் பண்றாங்களா, லவ் பண்றாரா? அப்படி என்னதான் பிரச்சனை? நான் பண்றதெல்லாம் லவ்வானே எனக்கு தெரியலையே. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ரெண்டு பக்கமும் அன்பும் மரியாதையும் சமமா இருக்கணும். லவ் பண்றதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது தவிர வேற எந்த தகுதியுமே தேவையில்லடா. ஸ்வீட் டிராமடி. இந்த டிராமடின்ற வேர்டே ரீசெண்டா கேள்விப்பட்டேன். எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? அவ சிரிச்ச சிரிப்புல பொண்ணுங்க மேல இருந்த பயமே போயிடுச்சு. பொண்ணுங்க சிரிச்சா உடனே லவ்வா? இவங்கள ஏதோ பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஆமாடா, நாங்கெல்லாம் பைத்தியம் தான். உங்க லைஃப் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அது பைத்தியக்காரத்தனம் தான். இப்ப நீ ஹெல்ப் பண்ண போறியா? எமோஷனல் சீன்ஸ் இருக்கும் போல. நான் என்ன பண்ணட்டும்? இப்படி பாதியில விட்டுட்டு போற? இந்த மூஞ்சி தூக்கிட்டு போறது, பேசாம இருக்க சீன்லாம் போட்டனா வாயை உடைச்சிரும் சொல்லிட்டேன். கொஞ்சம் நான் யாரோ ஒரு புது பையன் ஃபன்னா இருக்க போறது இல்ல. மியூசிக் நல்லா இருக்கு. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நினைச்சா டைவர்ஸ் பண்றீங்க. உங்க ஜெனரேஷன்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம்டா. நம்ம 2 பசங்களும் பச்சை மண்ணா இருக்காங்க. ஏடா 4 பன் பட்டர் ஜாம். எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம். வேண்டாமா? பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும். அவர் யார் வயசுல? இது ஒரு கொஞ்சம் வருஷங்கள் நடக்கிற கதை மாதிரி இருக்கு. கண்ணாடி கிளாஸ் வர போட்டாரு. இன்னும் காலேஜில் வந்தவங்க தானே அவங்க. அதென்ன அந்த படம் வேறு ஞாபகம் மாட்டேங்குது. ரியோ கூட ஆக்ட் பண்ணியிருந்தார்ல, ஜோ படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்களா. அவங்க காலேஜ் போர்ஷன்லாம் வந்திருப்பாங்க. இந்த ஸ்டீலர் ஷோலேயே பார்த்துருவோம், ஸ்டீலர் கிளிம்ஸ்லேயே. ஸோ அவங்கள தான் இவர் லவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி வீட்டில் வந்து பண்ணுறாங்களா, அதுவும் லவ் மேரேஜ் மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. 2 mothers 1 mission அப்படின்ட்டு நல்லா இருக்குது. அது போக நான் ஃபுல் ஃபன் ரைடாக தான் இருக்க போது அப்படின்னு நினச்சேன். அந்த மூவி, அந்த ஸ்டீலர் கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போதும் அப்படி இருக்காதுன்னு தோணுது. நிறைய எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களும் இருக்குன்னு தோணுது. மியூசிக்குமே மாறிச்சு, சேஞ்ச் ஆச்சுல ஒரு பாதி ட்ரெய்லருக்கு மேலே. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி போகுதுன்னு. ஒரு லைஃப் லெசன் மாதிரியும் எதுவும் சொல்லுவாங்களோ. மறுபடியும் ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்றேன்.
சம்பாதிச்சதப்பா இந்த ரைட் சைடு இருக்காருல்ல ப்ளூ கலர் ஷர்ட்ல டைவர்ஸ்க்கு செலவு ஸ்டார்டிங் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அவர் லவ் பண்ணும் ஷேவ் பண்ண மதுரை முத்து மாதிரி இருக்கு. சுத்த பத்தமா பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சிட்டு தான் லவ் பண்றாங்க. நான் கல்யாணம் இவங்கள தான் இவரை love பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் தானே தெரியுது. ஜட்டியை கழட்டி ஹால்லே போட்டுறான். ஐயோ. சாக்ஸை வாஷ் பண்றதே இல்ல. டாய்லெட் போனா ஃப்ளஷ் பண்றது இல்ல. ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட் இருக்கு, பிரைவேட்டா இருக்கும். அங்க லவர்ஸ் மட்டும் தான் போவாங்க. அது வேற ஒருத்தவங்களா? என் பையன் சந்துரு மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு. ஆமா எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் பேசாதடி. அப்படிலாம் பேசாத. அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவ மூஞ்சிய பார்த்தாலே அப்படியே சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இவரை பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஏமாத்தணும். அவங்க சாய்ஸ் தான். அதனால எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடறோம்னு சொல்லி மேரேஜாவும் இருக்கும். லவ் மேரேஜாவும் இருக்கும். எப்படி பூமர்ஸ் டு என்னதான் தான் பிரச்சனை? நான் பண்றதெல்லாம் லவ்வானே எனக்கு தெரியலையே. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ரெண்டு பக்கமும் அன்பும் அப்படியே மியூசிக் மாறும் பாருங்களேன். லவ் பண்றதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது தவிர வேற எந்த தகுதியுமே தேவையில்லடா. பெஸ்ட் என்ன எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? அவ சிரிச்ச சிரிப்புல பொண்ணுங்க மேல அந்த பயமே போயிடுச்சு. பொண்ணுங்க சிரிச்சா உடனே லவ்வா? இவங்கள அதான் ஏதோ பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஆமாடா நாங்கெல்லாம் பைத்தியம் தான். ஏதோ ஒரு thriller மூவில வர மியூசிக் நினைக்கிறோம்ல, அது பைத்தியக்காரத்தனம் தான். இப்ப நீ ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இப்படி பாதியில விட்டுட்டு போற? இந்த மூஞ்சி தூக்கிட்டு போறது பேசாம இருக்க சீன்லாம் போட்டனா வாயை உடச்சிரும் சொல்லிட்டேன். ஓ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு அந்த டயலாக. நான் யாரோ ஒரு புது பையன் ட்ரிபிள் சீனியர் அடிச்சிட்டானா? ஃப்ரெண்ட்ஷிப்பும் வரும் நினைக்கிறேன். லாஸ்டா கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருந்தாரு. ரைட் சைடுல உள்ள ஒரு பன்மட்டர் ஜாம் கேட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நினைச்சா டைவர்ஸ் பண்றீங்க. உங்க ஜெனரேஷன்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம்டா. நம்ம ரெண்டு பசங்களும் பச்சை மண்ணா இருக்காங்க. ஏடா 4 பன் பட்டர் ஜாம். எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம். வேண்டாமா? பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும். அதாவது படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த டயலாக் வச்ச மாதிரி இருக்கு. படத்துலையும் இருக்கும். அதான் பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும், வந்து பாருங்க இப்போ தேட்டருக்கு வந்து அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்ததும் இருக்கு, எதிர்பார்க்காததும் இருக்கு, அப்படி சொல்லலாம். ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி. ஒரு எமோஷ்னல் ப்ளஸ் ஒரு ஃபன் காமெடி, அதான் ட்ராமடின்னு அதான் வச்சுட்டாங்கண்ணே. ட்ராமா ப்ளஸ் காமெடி அந்த வேர்டு ரீசெண்டாக ஏதோ ஒரு மலையாள படம் பார்க்கும்போது தான் ஹாட் ஸ்டாரில் அந்த வேர்டு இருந்துச்சு. என்ன ஜானர்னு போட்டிருப்பாங்கல்ல, ரொமான்ஸா, காமெடியா, ஆக்ஷனா, த்ரில்லரா அப்படிலாம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து ட்ராமடின்னு இருந்துச்சு. என்ன ட்ராமடின்னு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ட்ராமா ப்ளஸ் காமெடியாக தான் அப்படி போட்டிருக்காங்கன்னு. இந்த ரொமான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது ஆக்சுவலாக அது தனித்தனியாக என்னன்னு தெரில. அது வந்து ப்ரோ ப்ளஸ் ரொமான்ஸை தான் ரொமான்ஸ்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரில அந்த மாதிரி. ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்தப்போ ட்ராமடினா ட்ராமா ப்ளஸ் காமெடி தான் போட்டிருந்தாங்க. ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ராஜுவோட ஃபஸ்ட்டு மூவி ஆக்சுவலாக சைடு ஒரு சப்போர்ட்டிங் ரோல்லாம் பண்ணியிருக்காரு. பட் இந்த மூவி தான் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஒரு லீடாக. பார்க்கலாம் எப்படி இருக்கும்போது. ஆனால் நல்லா இருக்குது. அந்த ஸ்டீலர் கிளிம்ஸுமே செக் பண்ணி பாருங்க, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அந்த கிளிம்ஸு. அது அப்படியே லிட்டரலாக எனக்கு அது பிரின்ஸ் மூவி அதெல்லாம் தான் ஞாபகம் வச்சு. நிறைய தெலுங்கு மூவி அது நிறைய அந்த அதுலேயே சொல்லியிருப்பேன். அது படம் ஞாபகம் வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி அவங்களாம் நடித்த ஒரு படம். அது செம்ம ஃபன்னாக இருக்குங்க. அது அந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு பாசிபிளா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கேன். இதெல்லாம் நடக்குமா, லாஜிக்கே சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி விஷயங்களில் வச்சு காமெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு அந்த இதுவும் ஃபீல் ஆச்சு. அந்த விஷயங்களும் இருக்க போது ப்ளஸ் எமோஷனலாக லாஜிக் உள்ள விஷயங்களும் உள்ள வச்சு ஆடியன்ஸோட ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களும் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். யூசிங் ஃப்ரம் வரன்.